ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பொன்மணி சவுண்ட்ஸ். சாமியே சரணமையப்பா. நாளைக்கு காலையில் நம்ம சபரிமலை கிளம்புறோம். காலையில் 5 மணிக்கு நம்ம ஊரில் வந்து பஸ் இருக்குது. நம்ம ஊரில் வந்து பஸ்ஸு வந்து கிருஷ்ணங்கோயில் போகும். கிருஷ்ணங்கோயிலேருந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையில் போய் குற்றாலத்தில் குளிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பந்தலத்தட்டா நம்ம சபரிமலை போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம வட்டம் அந்த ஆவணி மாதம் போகிறது வந்து அப்படி தான் போகும். அதனால் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நம்ம இங்கேருந்தேவும் ஸ்டவ் எல்லாமே கொண்டு போயிடுவோம். சமையல் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வு, அதுக்கு தேவையான சமையல் பண்ணுறதுக்கு பாத்திரம் எல்லாமே கொண்டு போயிடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 11 சாமி கோயிலுக்கு போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே செங்கோட்டையில் போய் வாங்கி குற்றாலத்தில் குளிச்சுட்டு செங்கோட்டையில் போய் பொருட்கள் எல்லாமே நம்ம காய்கறி எல்லாத்தையுமே நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போயிடுவோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டு ரெண்டு நாள் நம்ம கோயிலில் இருப்போம். 2 நாளுமே நல்லா சாமி கும்பிட்டு பம்பையில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம சேனலில் தொடர்ந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ போகிறது வந்து ஆவணி மாதத்தில் வந்து நம்ம ஒரு 11 சாமி போகிறோம். பஸ்ஸில் தான் போகிறோம். அப்படின்னா அங்கேயே சமையல் பண்ணி சாப்பிடுவோம். சாப்பிட்டு 2-3 தடவை நம்ம சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட்றதுன்னு நல்லா ஃப்ரீயாக தான் இருக்கும். அதனால் நல்லா சாமி கும்பிட்டு பம்பையில் எல்லாமே தண்ணி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம இப்போ ஆவணி மாதம் 3ஆம் தேதி படிப்பூஜைக்கு தான் நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்த்திகை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் மாலை போட்டு 60 நாள் விரதம் வந்து நம்ம மகர ஜோதி பார்க்குறதுக்கு நம்ம இருமுடி கட்டி போவோம். இப்போ வந்து நம்ம விரதம் இருந்து போகிறோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருமுடி கட்டி தான் போவோம். இருமுடி கட்டி 18ஆம் படி ஏறி நம்ம அப்போது சாமி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்போ வந்து நம்ம 45 சாமி 2 வேணும் பிடிச்சி போவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 சாமி போகிறோம். அங்கே போய் கோயிலில் போய் நம்ம கார்த்திகை மார்கழி மாதம் போகும்போது எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி நல்லா கும்பிடலாம். நம்ம சாமி கும்பிடும்போதே சாரல் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். நல்லாயிருக்கும். படிப்பூச்சி நடக்கும்போதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம இப்போ கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம கோயிலுக்கு போகிற வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ சன்னிதானத்தில் வந்து நல்லா சாரல் மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துலையே நல்லா சமையல் பண்ணி சாப்பிட்டு சன்னிதானத்தை சாமி போடும்போது சூப்பராக பஸ்பகுளம்னு இருக்குது. கோயிலுக்கு பின்னாடி சன்னிதானத்துலேயும் நிறைய பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலட்டா நீங்கள் பாருங்கள். நீங்கள் அடுத்த கோயிலுக்கு போகும்போது பாருங்கள். அந்த சன்னிதானத்துக்கு பின்னாடியும் பஸ்பகுளம் இருக்குது. பஸ்பகுளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே சூப்பராக இருக்கும். அது இந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அப்படியே தேங்காய் தண்ணி மாதிரி தான் இருக்கும். அங்கேயும் போய் குளிப்போம். குளிச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருப்போம். வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். நம்ம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சன்னிதானம் போகிறது, நம்ம கோயிலுக்கு இங்கேருந்து கிளம்புறது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாமியே சரணமையப்பா.